உண்மையாக லவ் பண்ணாதவங்க கூட இந்த படத்தை பார்த்தா ஐயோ நம்ம உண்மையாக லவ் பண்ணடான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இது படம். காத்து வாக்குல ஒரு காதல் ஆஸ் டைட்டில் மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி எமோஷன்ஸ் வழியாகவும் ஒரு லவ் எப்படி இருக்கணும் பிட்வீன் ஒரு பையன் பொண்ணு எந்த மாதிரி இருக்கணும், இப்போ எப்படி இருக்கணும், ஏமாத்தாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஜஸ்ட் டோல்ட். நைஸ். யா செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலி அந்த பேக்கரி சீனுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்துட்டு அவுட் ஆஃப் த ரேஞ்ச் தான் நம்ம சொல்லணும். அவங்களோட ஆக்டிங், அந்த எமோஷன் அவங்க வெளியே கொண்டு வந்த விதம், எவ்ரி திங் வாஸ் நைஸ். சாங்ஸ் எல்லாம் நைஸ். சாங் எவ்ரிதிங் வாஸ் நைஸ். எவ்ரிதிங் வாஸ் நைஸ். எல்லாமே நல்லா இருந்தது சார். யா ஃபேமிலி மூவி. லவ் சப்ஜெக்ட், அந்த லவ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அதாவது கண்ணில் தண்ணி வந்துருங்க. இந்த மாதிரி ஒரு லவ்வா என்னடா இது, விதி வந்து ஒரு இடத்துல ஒரு எங்கேருந்தோ ஒரு விதியை இன்னொரு இடத்துல வந்து ஒன்று சேர்க்கல. உண்மையாக அது உண்மைதான். அப்படியே என்ன சொல்கிறது, என்ன அறியாமே கண்ணில் தண்ணி வந்துச்சு. அந்த அம்மா மடியில் இறந்துருவாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுவார். சான்ஸே இல்லைங்க. அதெல்லாம் சாங் சூப்பர் தாங்க. அதாங்க ஹீரோ வில்லன் எல்லாரும் நடிப்பை தத்ரூபமாக சூப்பராக வச்சுருக்காங்க. நடிப்புலாம் கொஞ்சம் கிரிஞ்சின்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டைரக்ஷனு சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் தான் ஹீரோ. எமோஷ்னலுங்க. சத்தியமாக போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். செம்ம எமோஷ்னல் படம். ஃபேமிலியாவா எல்லாருமே பார்க்கலாம். முக்கியமாக உண்மையாக லவ் பண்ணாதவங்க கூட இந்த படத்தை பார்த்தா ஐயோ நம்ம உண்மையாக லவ் பண்ணடான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இது படம். ஒரு காதல் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் காலர் டூனில் இந்த காத்து வாக்கில் ஒரு காதலில் நான் உன்னை பிரியன் சாங் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். காலர் டூனாக கூட இருக்கும். ஒரு 7G ரெயின்போ காலனி மாதிரி ஒரு ஒரு ஃபீலை கொடுக்கும் படம். லவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து அதான் ஒரு 7G ரெயின்போ காலனி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஒரு ஃபீல் இருக்கும். எல்லா லவர்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படம் பார்த்து உங்களுக்கு நல்லா நடிப்பு, ஹீரோயின் ஆகட்டும் ஹீரோ ஆகட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் வந்து ரொம்ப பேக்கேஜாக இருக்குது. நான் உன்னை பிரியன் சாங் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் தீனானா ஆகட்டும், அப்புறம் கல்லூரி வினோத்து, அப்புறம் மற்ற எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஓவரால் ஃபேமிலியாக பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. வந்து பாருங்கள். அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா ஃபேமிலியாக குழந்தையோட வந்து பார்க்கலாங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ. காதல் லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழ வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங்ஸ் அந்த சிங்கிளாக இருந்தால் சிங்கம் வச்சு அந்த சாங் சூப்பராக வந்திருக்கு. அந்த லாஸ்ட் இருந்தது ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஆமாம், எமோஷன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. காமெடி நடுவில் நிறைய சீன்ஸில் காமெடி சீன்ஸ் இருக்கு. புது ஆக்டர் இல்லை, ஏற்கனவே ஆல்ரெடி நடிச்சு பழக்கமான மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகல. நல்லா நடிச்சிருக்க மாதிரி தான் இருந்தது. நிச்சயமாக ஃபேமிலியாக பார்க்கலாம். வல்கர் கண்டென்ட் இல்லை. அந்த சிங்கிளாக இருந்த சிங்கமில் மட்டும் ஒரு சாங் மட்டும் இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. கதை நல்ல ஒரு புது கதை. இது நல்லா இருக்கு. படமும் நல்ல திறமையாக நடிச்சிருக்காங்க. பழைய ஆக்டர் இருக்காங்க, புது ஆக்டர் நல்ல திறமையாக நடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். அருமையாக இருக்குது. மீண்டும் பார்க்கலாம். சொல்கிறேன், கதை வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி. அது நல்லா இருக்கு. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். லவ் ஸ்டோரி. ரெண்டாவது ஒரு அரசியல் கதையும் இருக்குது. அடுத்தது ஒரு வில்லன் ஸ்டோரி நல்லா இருக்குது. அது சென்னையோட ஒரு துறைமுகத்தில் உள்ள கதை ஒன்று, அது நல்லா இருக்குது. அது மாதிரி லவ் ஸ்டோரி இது ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்குது. ரொம்ப அருமை. ரொம்ப ஃபேமிலி பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. அதில் வந்து உண்மையாக சூப்பராக எடுத்துருக்காங்க. படத்தை வந்து 7G ரெயின்போ காலனி படம் பார்த்த ஃபீல் மாதிரி இருக்குது.
என்ன சொல்ல வராங்க சார் படத்துல? நாங்க சார் என்ன சொல்ல வராங்க படத்துல? படம் வந்து ஒரு மாசான ஒரு படம், ஒரு லவ்வான ஒரு படம். இப்போ நீங்க லவ் பண்றவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம், மாசா எதிர்பார்க்கறவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்துல வந்து அந்த மாதிரி எல்லா விஷயமும் இதுல வச்சிருக்காங்க. ஃபைட்டு செம்மையா இருக்கு. இவரு முதல் படம் பண்ண மாதிரிலாம் தெரியல. இவரு நல்லா பயங்கரமா பண்ணிருக்காரு. ஃபைட்டும் சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு. இல்ல ஆக்சுவலி காத்து வாக்குல ஒரு காதல்ன்றது இவரு தான் வச்சிருக்காரு. இவருடைய பேட்டியெல்லாம் பார்த்தோம், இவரு தான் வச்சிருக்காரு. அதை வந்து விக்னேஸ்வரன் சார் வந்து அந்த படத்துக்கு முன்னாடியே அவங்க பண்ணிட்டதுனால இந்த படத்துக்கு இவர் இப்போ காத்து வாக்குல ஒரு காதல் வச்சிருக்காரு. இந்த படத்துடைய டைட்டில் காத்து வாக்குல 2 காதல் தான் டைட்டில். ஏன்னா இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த படத்துல வந்துட்டு காதல் வந்து 2 விதமா சொன்ன காதல் இது. நீங்க இந்த படம் பாருங்க, படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. படம் சூப்பரா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் செம்ம ஸ்பீடா போதும், அது போனதே தெரியல, செம்மையா இருக்கு.